எங்கள் வீட்டு ருசியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நிறைய பேரோட ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய நட்டெல்லா சாக்லேட் மில்க் ஷேக். அதற்கு முதலில் 1 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்திருக்க பாலில் ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருந்தால் மில்க் ஷேக்கோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக க்ரீமியாக இருக்கும். பாலை லோ ஃப்ளேமில் வைத்து குறைந்தது 15லிருந்து 20 நிமிடம் கொதிக்க விடுங்க. இப்படி காய்ச்சின பாலை ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் நல்லா முழுமையாக ஆற விடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 கிளாஸ் சர்க்கரை சேர்த்து இதன் கூடவே காய்ச்சி ஆற வைத்த பாலை நல்லா வடிகட்டி அதிலிருந்து 3 கிளாஸ் பாலை இதை கூட சேர்த்துக்கோங்க. இதன் கூடவே 3 டேபிள் ஸ்பூன் ட்ரிங்கிங் சாக்லேட் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் பாலுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ட்ரிங்கிங் சாக்லேட் பவுடருங்கிறது தான் அளவு. இதன் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சாக்லேட் சிரப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக 3 ஸ்பூன் நட்டெல்லா சாக்லேட் ஸ்ப்ரெட்டும் இதன் கூடவே 3/4 டேபிள் ஸ்பூன் டார்க் சாக்லேட் கொக்கோ பவுடரும் சேர்த்து ஒரு வயர் விஸ்க் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாக்லேட் பால் கலவையை 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாக்லேட் மில்க் ஷேக்கை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி 1 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு நல்லா கூலாக விடுங்க. இப்போ நல்லா சில்லுன்னு ஆகின சாக்லேட் மில்க் ஷேக்கை மறுபடியும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதன் கூடவே 2 ஸ்கூப் சாக்லேட் ஐஸ்கிரீம் சேர்த்து லோ ஸ்பீடில் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ அருமையான நட்டெல்லா சாக்லேட் மில்க் ஷேக் சில்லுன்னு பரிமாற தயார். இந்த நட்டெல்லா சாக்லேட் மில்க் ஷேக்கை பரிமாறும் சமயத்தில் கொஞ்சமாக சாக்லேட் சிரப்பை ஒரு கிளாஸோட உள்பக்கத்தில் சேர்த்து இந்த மாதிரி சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் சில்லுன்னு தயார் பண்ண நட்டெல்லா சாக்லேட் மில்க் ஷேக்கை சேர்த்து இதன் கூடவே 1 ஸ்கூப் சாக்லேட் ஐஸ்கிரீமும் சேர்த்து மேலே கொஞ்சமாக சாக்லேட் சிரப் சேர்த்து கடைசியாக கொஞ்சம் சாக்லேட் ஷேவிங்ஸும் சேர்த்து பரிமாறினால் அதனுடைய ருசி அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த வெயிலுக்கு இதமாக இந்த நட்டெல்லா சாக்லேட் மில்க் ஷேக்கை தயார் பண்ணி சுவைத்து இதனுடைய ருசி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.